பிக் பாஸ்ல திவ்யா கணேஷ்க்கு இவ்வளோ பெரிய தொகை சம்பளமா குடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தி வெளியாகி, எல்லோரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னரா திவ்யா கணேசன் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வினோத் அவர்கள் போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களோட அன்பும் இவங்களுக்கு கிடைச்சு இவங்க டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க. திவ்யாவுக்கு இப்ப சமீபத்துல எவ்வளவு சேலரி கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பரிசு பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில முதல்ல அவங்க ஜெயிச்சதுனால 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல புதுசா கார் ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, மாருதி சுசுகி. அந்த ஒரு காரை பரிசா கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ஜாக்பாட் மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை நாள் அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காங்களோ அதுக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 77 நாட்கள் இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15,40,000 ரூபாய் திவ்யா கணேசன் அவர்கள் சம்பளமாக மட்டுமே பெற்றிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அந்த மாருதி சுசுகி கார் இருக்கு இல்லையா, அதோட ரேட் வந்து 17 லட்சம் ரூபாய். அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைச்சிருந்த பரிசு தொகை அப்படிங்கிறது 50 லட்சம் ரூபாய். இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் பரிசு தொகையாக கிடைச்சிருக்கும். அதை தாண்டி பிக் பாஸ் வீட்டில் அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுத்தது, இடையில அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தது, இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 80 to 85 இந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு லட்சங்கள் கணக்கில் சம்பளமா வந்திருக்கும். அவங்களோட டேக்ஸ் எல்லாம் போக கூட அவங்களோட கைக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து மிகாமல் வரும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இவ்வளவு சம்பளம் பிக் பாஸ் வீட்டில் திவ்யா கணேசன் அவர்கள் பெற்றிருக்காங்களா அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்புல ஆழ்த்திருக்கு. திவ்யா கணேஷ் அவர்களுக்கு இது ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கானா வினோத் அவர்கள் அந்த 18 லேக்ஸுக்கு ஆசைப்பட்டு அதை தேவையில்லாம எடுத்துட்டாரு. ஒருவேளை அவர் மட்டும் அதை தொடாம இருந்திருந்தாருன்னா இவ்வளவு புகழும் அவருக்கே போயிருந்திருக்கும். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்களோட தெறி படம் வரப்போற 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதாக இருந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா அந்த ஒரு படமுமே போஸ்ட்பான் ஆகுது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. கண்டிப்பா இது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வரப்போற 23ஆம் தேதி குட்டி குட்டி பட்ஜெட் படங்கள் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பா திரௌபதி 2லாம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி 2ஓட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அந்த படத்தோட இயக்குனரான கலைப்புலி எஸ் தானு அவர்களை மென்ஷன் பண்ணி, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை நீங்க தான் வாழ வைக்கணும். நீங்க எத்தனையோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, சின்ன படங்களை வாழ வச்சிருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆனா எங்க படத்தோட பாதிப்பு ஏற்படும். அதனால நீங்க இதை கொஞ்சம் தள்ளி வைங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. மோகன்ஜி அவர்களோட அழைப்பை ஏற்று கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அந்த ஒரு படத்தை இப்ப போஸ்ட்பான் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பொங்கலுக்கு வர வேண்டிய ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆகி எப்ப ரிலீஸ் ஆக போகுதோ தெரியல. சரி, இந்த படத்தையாவது பார்க்கலான்ற இந்த விஜய் ரசிகர்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்பானும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.